வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஷல் பேசுகிறேன். இன்னைக்கு என் கூட வந்து லேக்கா என்னோட ஒரு சிஸ்டர் மாதிரி சொல்லணும். ரொம்ப அழகாக இருக்காங்கல்ல. நானும் அப்படி தான் பார்த்து ரொம்ப அட்மையர் பண்ணேன். என்னன்னா இன்னைக்கு நான் என்னத்தினால பாதிக்கப்பட்டனோ அதே விஷயத்தினால லேக்காவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் 2 பேர் சேர்ந்து உங்கள் எல்லாருக்கும் ஒரு பியூட்டி டிப்ஸ் கொடுக்க போகிறோம். அதில் நீங்கள்லாம் பார்த்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆக போகிறீங்க. அதில் என்னென்னா லிப்ஸ் வந்து பெண்களுக்கே உள்ள பிரச்சனைடா. நம்ம சொன்னா கூட எல்லாரும் எதுக்கு லிப்ஸ்டிக் போட, லிப்ஸ்டிக் கெடுதல் தானே, ஏன் போடணும் அப்படிலாம் நீங்க பேசுவீங்க. ஆனா அது ஒரு பெண்ணா இருந்தாதான் அந்த வலி புரியும். இல்லைடா தம்மடிச்சான்னு கேட்பாங்க. நாங்க எங்க குழந்தையில இருக்கும்போது நீங்க தாய்ப்பால் கொடுத்துட்டு ஒழுங்கா லிப்ஸை துடைக்கல, நீங்க துடைக்காதனால எங்களுக்கு அந்த கெட்ட பேர். என்னடா இவ சிரிச்சா கண்ணத்துல குழி விழுது பாருங்க, அது கொஞ்சம் அழகா இருக்கு. நீங்க உங்க யாருக்கும் விடல, எப்படி இவங்களுக்கு மட்டும் விழுது? அது ஒல்லியா இருக்கனால. ஓகே, என்னன்னா இது வந்து கிளிசரின். கண்ணீர் வர்றது கண்ணீர்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. இது பியூட்டி கண்ணீர். இது வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஏன்னா லிப்ஸ் ரொம்ப கருப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நான்லாம் வந்து ஃபஸ்ட்டு லிப்ஸு கருப்பாக இருக்குது, லிப்ஸ் எப்படியாவது இது பண்ணணும்னு சொல்லிட்டு சென்னையில் அந்த கலர்ஸில் ஒரு 75,000 கட்டினேங்க. போகவே இல்லை அந்த பக்கமே. ஒரே ஒரு தடவை தான் போனேன், ஒன்றுமே பண்ணல, சுத்த காசு வேஸ்ட் ஆச்சு. அப்புறமா இன்னொரு தடவை லேசர் பண்ணேன். லேசர் பண்ணிவிட்டு அப்புறமா லிப் பிக்மெண்டேஷன் பண்ணி பார்த்தேன். என்ன பண்ணாலும் யூஸ் இல்லைங்க. லேசர் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தது, ஆனால் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. பாப்பாவும் பாவம் என்ன மாதிரி லேக்காகவும் வந்துட்டு லிப்ஸ்க்கு என்னென்னமோ ட்ரை பண்ணியிருக்கா நேச்சுரலாக ஆகணும்னு சொல்லிட்டு. அப்போ தான் நான் இந்த டிப்ஸ் சொன்னேன். இது நீங்கள் ஏன் வீடியோ போடல அப்படின்னு என்கிட்ட கேட்டேன். அதனால தான் சரி வா நம்ம போய் சேர்ந்து போட்டுருவோம். கடுகுடா, கடுகை வந்துட்டு ஆக்சுவலி இது வந்து ஆலோவேரா ஜெல் ஒரிஜினல். நீங்கள் ஆலோவேரா கத்தாழை இருக்கு இல்லையா, அது வந்து அந்த சொன்ன மாதிரி இச்சிங் காஸ் பண்ணும். நல்லா மேலே சீச்சிட்டு உள்ளே இருக்கிறத எடுத்து கழுவணும், இல்லைன்னா அரிக்கும்ல. ஆனால் இது வந்து நான் எனக்கு சலானியில் ஒரு அண்ணி இருக்காங்க, மீனான்னு சொல்லிட்டு, அந்த அண்ணி கேரளாவிலேருந்து அவங்க தெரிஞ்சவங்க மூலியமாக இது வாங்கி கொடுத்தாங்க. நான் என்ன பண்ணிடுவேன், இட்டியாக ஆட்டிடுவேன். அப்போ இந்த மூடியில் கொஞ்சம் ஒட்டிக்கும். இது நான் கொஞ்சமாக இந்த இதை எடுத்து கையில் வச்சுக்கணும். கொஞ்சமாக இதை கையில் வச்சுட்டு இதில் வந்துட்டு ஆக்சுவலி இந்த ஸ்டெப்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது, எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கடுகு பவுடரை வந்து நம்ம கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்து இதில் போட்டுட்டு இப்படி எந்திரிச்சு காமிச்சுக்க. இந்த கடுகு பவுடரை இதுக்குள்ளே போட்டுட்டு இதில் வந்து ஒரு ட்ராப் கிளிசரினை வந்து ஒரே ஒரு ட்ராப் தான் அந்த மூடியில் ஊற்றிட்டு ஒரே ஒரு சொட்டு, ஒரே ட்ராப். ஓகே, அவ்வளோதான். இப்போ இந்த ஜெல் பேஸ்ட் இருக்குல்ல, இதை வந்து லிப்ஸில் தடவிடணும். தடவினோடனே சில்லு எரியிற மாதிரி இருக்கும் லைட்டாக. ஏன்னா நம்மளாம் லிப்பில் நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கனால. அதுக்கப்புறம் ஒரு கடுகு வந்துட்டு பிக்மெண்டேஷனை அவ்வளோ சூப்பராக குறைச்சிடும். என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, கடுகு பயங்கரமான ஹீட்டு. நீங்கள் வந்து லைட்டாக போட்டு பார்த்துட்டு ஒத்துக்குதான்னு பார்த்துட்டு போடுங்க, இல்லை போட்டுட்டு 10 மினிட்ஸில் தொடச்சிருங்க. நான் வந்து இது நைட் போட்டுட்டு தூங்கிட்டேன், காலையில் எழுந்திரிச்சு இப்போ நான் அதான் பண்ணியிருக்கேன். லிப்ஸ்லாம் தோல் உறிஞ்சிருக்குல்ல எனக்கு, இங்கெல்லாம் இருக்குல்லடா. நான் வந்து இப்போ லிப்ஸ்டிக் வந்து லிப்ஸ்டிக் போடாமல் இருக்கணும், ஆனால் லிப்ஸ் கருப்பாக இருந்தால் எப்படி போடாமல் இருக்க முடியும்? கான்ஃபிடென்ஸே கம்மியாயிடும். அது அப்படியே பார்த்து பழகிடுச்சு நம்ம முகத்தை. அப்புறம் லிப்ஸ்டிக் இல்லாமல் நம்ம அதை பார்க்கவே அது பிடிக்கல. அதனால அந்த பிளாக்கை மறைக்கிறதுக்காண்டி டார்க் கலர் லிப்ஸ்டிக் போட வேண்டியிருக்கு. டார்க் போட போட இன்னும் கொஞ்சம் பிளாக், இன்னும் டார்க் ஆயிடும், அப்படியே கடுப்பாக இருக்கும். அப்போ என்னன்னா கடுகை வந்து பொடி பண்ணி வச்சுக்கணும். ஆக்சுவலி இது ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி போடணுன்ட்டுன்னு ஒரு டிப்ஸ் இன்ஸ்டாவில் கூட இருக்கு. ஆனால் ரோஸ் வாட்டர் வந்து அந்த ஒரு பிங்க் மூடி இருக்கிற கம்பெனி, அந்த கம்பெனி பேர் சொல்லக்கூடாது, அது போட்டால் அது வந்து ஒரிஜினலாக இல்லை. நம்மளே பன்னீர் ரோஜா வாங்கி ரோஸ் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணோம். அதுக்கெலாம் எனக்கு டைம் இல்லை, எனக்கு பொறுமை இல்லை. அது ஒரிஜினல் இல்லையா, கொஞ்சம் கெமிக்கல் இருக்குனால அது அலர்ஜிக், ரொம்ப எரியுது. அதனால் நான் அதை போடல. கிளிசரின், ஆலோவேரா ஜெல் அண்ட் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு லிப்ஸில் தடவி வச்சுட்டு பேக் மாதிரி வச்சிடணும். வச்சுட்டு நான் நைட் வச்சுட்டு தூங்கிட்டு காலைல தான் எழுந்து துடைக்கிறேன். அது கொஞ்சம் நல்லா அந்த லிப்பில் இருக்கிற அந்த கருப்பு ஃபுல்லாக போயிடுச்சு. போயிட்டு லிப்ஸ் வந்து நேச்சுரல் பிங்க் கலரில் இருக்குது. செம்ம டிஃப்ரென்ஸ். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு 75,000, அப்புறம் ஒரு 50,000, அப்புறம் ஒரு 25,000 அப்படிலாம் செலவழித்தேன். ஆனால் இப்போ இது நேச்சுரலாக இருக்குது, நல்லா இருக்குது. என்னடா லேசர் வந்து ஆக்சுவலி இது நானும் லேக்காவும் பல கோடி பெண்களுடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஒரு வீடியோவில் சிம்பிளாக சால்வ் பண்ணியிருக்கோம்.
இந்த எல்லா புண்ணியமும் நீங்கள் எல்லாம் மாறி லிப்ஸ்லாம் பேபி பிங்கானே எல்லாம் லேக்காவே ஆசீர்வாதம் பண்ணேன். இந்த மொத்த மொத்த கிரெடிட்டும் நான் அவளுக்கு கொடுக்குறேன். ஏன்னா நான் இந்த டிப்ஸை நான் பண்ணிட்டு இருக்கேன், என்கிட்ட யாரும் இதை கேட்கவே இல்லை. கரெக்டாக இன்னைக்கு வந்து அக்கா இந்த லிப்ஸ் வந்து ரொம்ப கருப்பாக இருக்குது, அந்த பிக்மெண்டேஷனுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள். நாங்கள் இயற்கையாக வீட்டிலே பண்ணுற மாதிரி ஒரு டிப்ஸ். ஆலோவேரா கிடைக்கலாம் பரவாயில்ல, வெறும் கடுகு கிளிசரின் மட்டும் போதும். இதில் இந்த கிளிசரினுக்கு வந்து மாய்ஸ்சர் கடுகு வந்து நம்ம லிப்ஸை ட்ரை ஆக்கிரும். இப்போ ஒரு முட்டி வீக்காக இருக்குன்னா கடுகு அரைச்சி முட்டியில் 10 போட்டால் அங்கே இருக்க தண்ணியை ஃபுல்லாக அது உறிஞ்சிரும். கடுகு வந்து அந்த இதுக்கு ஹீட்டு, சரியான ஹீட்டு. அந்த கடுகு ஆக்சுவலி நார்த் இந்தியா ஃபுல்லாக கடுகு தேய்ச்சி தான் குழந்தைங்களுக்கு மசாஜ் பண்ணுவாங்க, பிறந்த குழந்தைங்களுக்கு. அதனால தான் அவங்கெல்லாம் ஒயிட்டாக இருக்காங்க தெரியல. லிப்ஸில் இருக்கிற கருப்பை இவ்வளோ குறைக்குதுன்னா அந்த ஆயில் தேய்ச்சி குளிச்சா அப்போ எவ்வளோ கலர் வரும். நம்ம ஒரிஜினலாக கடுகே ஒரு 1/2 கிலோ வாங்கி மிஷினில் கொடுத்து எண்ணெய் எடுத்து அந்த எண்ணெய் லிப்ஸில் அப்ளை பண்ணலாமா கூட எனக்கு யோசிச்சேன். அப்போ என் மூளை இருக்குல்ல, அந்த மூளை அதில் வந்து எதையாவது யோசிச்சுட்டே இருக்கிறது. ஆக்சுவலி கரெக்ட் தானடா? ஏன்னா இந்த கடுகு வந்துட்டு டேரெக்டாக அந்த பொடியை நம்மளே ஒரு 2 கிலோ கடுகு வாங்கி மிஷினில் கொடுத்து செக்கில் கொடுத்து எண்ணெய் ஆடி எடுத்து அந்த எண்ணெய் தேய்ச்சி அப்படி இருக்கும். கருகருன்னு இருக்க லிப்ஸே அவ்வளோ பிங்காக மாறுது. அப்போ உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி 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 குளிப்பாட்டுறாங்க நார்த் இந்தியா ஃபுல்லாக குழந்தைங்கள. அதனால தான் கலர் வரலான்னு தெரியல. இருக்கலாம் இருக்கலாம். ஆக்சுவலி கடுகு வந்துட்டு அங்கே நார்த் இந்தியா ஃபுல்லாக கடுகு தான் தேய்ப்பாங்க. பயங்கர ஹீட்டு, ஈரப்பதம் எடுத்துருன்றதுனால கிளிசரின் வந்து ஈரப்பதத்தை அப்படியே ப்ரிசர்வ் பண்ணும் லிப்ஸோட. இப்போ நம்ம லிப்ஸ்டிக் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், லிப்ஸ்டிக் போடுற மாதிரி கிளிசரின் எடுத்து லிப்ஸில் தடவிட்டு 10 மினிட்ஸ் கழிச்சு லிப்ஸ்டிக் போட்டோம்னா லிப்ஸில் அப்படியே மேட்டாக ஃபினிஷ் ஆகும். அந்த லிப்ஸில் நான் வந்து ஆலிவ் ஆயில் தடவிட்டு தான் லிப்ஸ்டிக் போடுவேன். அப்போ தான் அந்த க்ளாஸியாக இருக்கும்ன்றதுக்காண்டி நான் க்ளாஸி லிப்ஸ்டிக் வாங்க மாட்டேன், ஆயிலில் அப்ளை பண்ணிவிட்டு. அதுக்கு வேணால் எனக்கு என்னென்னா லிப்ஸ்டிக் கெடுதல், ஆனால் எண்ணெய் தடவிட்டு போட்டால் அது கெடுதல் இல்லைன்னு எனக்கு ஒரு சந்தோஷம். அது சயின்டிஃபிக்காக எப்படின்னு தெரியல. பட் கிளிசரின் அப்ளை ஜென்ரலாகவே கிளிசரின் அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு லிப்ஸ்டிக் போட்டோன்னா லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப ஈவனாக ஸ்மஜ் ஆகும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதை விட இதுதான் ரொம்ப பெஸ்ட். கத்தாழை இருக்கிறவங்க கத்தாழை போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா வெறும் இது மட்டும் போட்டால் போதும். லிப்ஸ் வந்துட்டு அப்படியே ரோஜா பூ இதழ் மாதிரி உங்கள் லிப்ஸ் வந்து பிங்கி லிப்ஸ் ஆகிடும். நமக்கு ஒன்று தேவைன்னொடனே நம்ம உலகத்தையும் திருப்பி போட்டு கண்டுபிடிப்போம்ல, அப்படி கண்டுபிடிச்ச விஷயம் தான் இது. என்னென்னமோ பண்ணிட்டோம், இந்த லிப்ஸுக்கு ஒரு தீர்வே வரலையேன்னு சொல்லிட்டு கடைசியாக இதை கண்டுபிடிச்சேன். இந்த லிப்ஸில் இருக்கிற தோல்லாம் இப்போ தான் எனக்கு உறிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த லிப்ஸ் இன்னும் ஃபுல்லாக ஹீல் ஆகலை. ஒரு 5 நாள் போட்டிருக்கேன். 5 நாள் போட்டுட்டு விட்டுருக்கணும். ஆக்சுவலி நல்லா ஆனதுக்கப்புறம் திருப்பி ஒரு நாள் போட்டேன் சண்டே. அதனால நம்ம லிப்ஸ் பிங்க் ஆகும், நம்மளுக்கே ஆசையாக இருக்கும். எவ்வளோ கருகருன்னு பார்த்தா அந்த வாயை பேபி பிங்காக பார்க்கும்போது அது ஒரு பேரானந்தமாக இருக்கும். அந்த பேரானந்தத்தை அனுபவிக்கிறதுக்காண்டி நான் திருப்பி போட்டேன். அந்த பையன் யோசிக்கிறாங்க, கல்யாணம் ஆனப்பறம் எங்கள் பிரச்சனை உனக்கு புரியும் தம்பி, இவங்களோட தம்பி அங்கே உட்காந்துருக்காரு, இவளுக்கு என்ன இந்த ஆட்டம் ஆடுறாங்க, இந்த பொம்பளையில சேரவே விடக்கூடாதுன்ற மாதிரி அவர் பார்க்குறாரு. ஆனால் இதெல்லாம் கேர்ள்ஸோட அந்த அந்த ஹார்ட்ல எவ்வளோ வலிகள் இருக்குது தெரியுமா தம்பி உனக்கு? அதுக்குள்ள நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படும். அதுவும் அந்த பிளாக் லிப்ஸ் என்னடா ரொம்ப கஷ்டம். அது ஒரு பெரிய ஏதாவது ஒரு மீட்டிங்கே அட்டெண்ட் பண்ணும்போது அது அந்த லிப்ஸ்டிக் வந்துட்டு இப்போ ஒரு அஃபிஷியல் கோட் மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு கம்பல்ஷன் மாதிரி, அது ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அது போடாமல் கேர்ள்ஸே நாங்கள் சும்மா கேர்ள்ஸ் டே அவுட்னா கூட அது போடாமல் வெளியே போகிறதில்ல. என்னடா ஒரு சின்ன ஃபோட்டோ கிளிக் பண்ணால் கூட நான் லிப்ஸ்டிக் போடாமல் கான்ஃபிடென்ட்டாக கிளினிக் வந்துடுவேன். ஒரு நடுவில் 2-3 நாள் லிப்ஸ்டிக் போடாமலாம் இருந்து வீடியோலாம் கூட போட்டேன். அப்புறம் நான் வந்து யாராவது ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னாங்கன்னா ஒரு நிமிஷம் இருந்தால் லிப்ஸ்டிக் போட்டு தான் திருப்பி ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஏன்னா அது இப்படி மிஸ் வேர்ல்டு நடத்துகிற மாதிரி இது வந்து ஒரு மாயையான ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதை நம்ம பிரேக் பண்ணி இருக்கிறதுக்காக தான் இப்போ இதை கண்டுபிடிச்சிருக்கேன். இது நல்லா இப்போ நான் லிப்ஸ்டிக்கே ரொம்ப மைல்டாக தான் போட்டிருக்கேன் பாருங்க. அது நம்பிக்கை கொடுக்கும். இன்னைக்கு நானும் லேக்காவும் எங்களோட நம்ம இப்படி வைக்கணும்டா, எங்களோட லாவ் இது உங்களுக்கு அனுப்பியிருக்கோம். நீங்கள் எல்லாமே ஆமாம், நீங்கள் ஃபேஸ் எல்லா வீடியோ எடுத்து முடிச்சப்பறம் சித்ரா அவள் ஃபேஸே அதில் தெரிலன்னு வச்சுக்கோவேன். நல்லா தெரியுதா? ஓகே. ஏன்னா அது அவளோட கண்ணத்தில் விழுகிற குழி தெரியுதா? அந்த குழி. ஓகே, ஸோ ஸ்வீட். சரி, ஓகே. நாங்கள் வந்துட்டு இந்த டிப்ஸ் போட்டு அடுத்து ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் இந்த லிப் டிப்ஸ் இது போட்டு புண்ணாகுங்க 5 நிமிஷம் 10 நிமிஷம் வச்சுட்டு தொடச்சிருங்க. தொடச்சி சும்மா தேங்காய் எண்ணெய் தருவாங்க, இல்லை வெண்ணெய் தருவாங்க, பட்டர் டெஸ்ட் பண்ணிட்டு போடுங்க. நாங்களாம் லிப் ட்ரீட்மெண்ட் பண்ணனால எங்களுக்கு அலர்ஜி ஆகுதான்னு எங்களுக்கு தெரியல. ஒருவேளை லிப் ட்ரீட்மெண்ட்டே பண்ணாத நீங்கள் போட்டு அலர்ஜி ஆகலைன்னா ஸோ ஹாப்பி. நாங்கள் லேசர் பண்ணி கலரிங் பண்ணிட்டு போடுறதுனால
ஒருவேளை இது அலர்ஜி ஆகலாம். லேசர் இப்போ எங்கள் லேசர் பண்ணாதவங்க லிப்ஸில் போட்டால் தான் உண்மையாகவே இது அலர்ஜி ஆகுதா ஆகலையான்றது தெரியும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் லிப்ஸ் எவ்வளோ பிங்காக மாறிச்சுன்னு. அண்ட் அந்த கிரெடிட் எல்லாத்தையும் மறக்காமல் அங்கே வந்து பிளெஸிங்காக எனக்கு லேக்காக அனுப்பிச்சிருங்க. லவ் யூ ஆல். நன்றி. தேங்க்யூ.